மத்திய அமைச்சர் நட்டாவின் அழைப்பின் பேரில் மருத்துவ சங்கத்தினர் மருத்துவ மாணவி உயிரிழந்தது தொடர்பாக பேச்சுவார்த்தை நடத்தினர். மருத்துவ கல்லூரி மாணவி இறந்ததை அடுத்து கல்லூரி மாணவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் நிலையில் மத்திய அரசுடன் பேச்சுவார்த்தை நடைபெற்றது தோல்வியடைந்ததாக தற்போது வெளியாகியுள்ளது. மருத்துவ சங்கத்தினரின் சில கோரிக்கைகளை ஏற்க அரசு தயங்கியதால் பேச்சுவார்த்தை தோல்வியடைந்துள்ளதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். கூடுதல் தகவல்களை டெல்லி செய்தியாளர் கணபதியிடம் கேட்கலாம். கணபதி, மாணவர்களின் கோரிக்கை என்ன? மத்திய அரசு என்ன கூறியிருக்கிறது? நாடு முழுவதும் மருத்துவர்கள் போராட்டம் பரவி வரும் நிலையிலே இன்று மத்திய அமைச்சர் ஜே.பி. நட்டாவுடன் பேச்சுவார்த்தை நடந்த போது மருத்துவர்கள் சங்க பிரதிநிதிகள் 2 விதமான கோரிக்கைகளை முன்வைத்தார்கள். முதல் கோரிக்கைகள், தற்போது மேற்கு வங்கத்திலே ஒரு மருத்துவர் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு படுகொலை செய்யப்பட்ட விவகாரம் தொடர்பானது. உடனடியாக அந்த வழக்கை சிபிஐ வசம் ஒப்படைக்க வேண்டும். அந்த மருத்துவரின் உடற்கூறு அறிக்கையை வெளியிட வேண்டும். குறிப்பிட்ட காலக்கெடுவுக்குள் குற்றவாளிகளை கைது செய்ய வேண்டும். உண்மையான குற்றவாளிகளுக்கு தண்டனை வாங்கி தர வேண்டும் என்று பல கோரிக்கைகள் ஒரு புறம் இருக்கின்றன. இன்னொரு புறம் மருத்துவர்களுக்கு பாதுகாப்பில்லாத சூழல் இருக்கிறது. நாடு முழுவதும் மருத்துவர்கள் எந்த மருத்துவமனையில் பணிபுரிந்தாலும் சரி, அவர்களுக்கு போதிய பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டும். இதற்காக தேவையான நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தி பேச்சுவார்த்தை நடத்தினார்கள். இந்த 2 மணி நேர பேச்சுவார்த்தையிலே பல்வேறு கோரிக்கைகள் ஆலோசிக்கப்பட்டன எனவும் அதிலே மத்திய அரசு முன்வைத்த தீர்வுகள் மருத்துவ சங்க பிரதிநிதிகள் ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக இல்லை என்பதால் அவர்கள் போராட்டத்தை தொடருவதாக முடிவு செய்திருப்பதாகவும் தற்போது அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். ஏற்கனவே மேற்கு வங்கம், சண்டிகர் மற்றும் நாட்டின் பல்வேறு பகுதிகளிலே மருத்துவர்கள் போராட்டம் நடத்தி வருகிறார்கள். இந்த போராட்டத்தை தொடரப்போவதாகவும் மருத்துவர்களுக்கு பாதுகாப்பு கிடைக்க வேண்டும், தற்போது உயிரிழந்துள்ள மருத்துவருக்கு நியாயம் கிடைக்க வேண்டும், உண்மையான குற்றவாளிகள் கைது செய்து சிறையில் அடைக்கப்பட வேண்டும், அவர்களுக்கு உரிய தண்டனை குறிப்பிட்ட காலத்துக்குள் கிடைக்க வேண்டும் என பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்திருக்கிறார்கள். ஆகவே தற்போது மருத்துவர்களுடைய இந்த போராட்டம் நாடு முழுவதும் பரவுவதற்கான வாய்ப்பு அதிகரித்திருக்கிறது. போராட்டம் தீவிரமடையும் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது. கணபதி, தகவலுக்கு நன்றி.